இப்போ நம்ம பார்க்க போகிறது விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஒரு கோடிங் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நான் என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபைல் ஃபோல்டர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. ஸோ நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கோடிங் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பிஎஸ்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம கோடிங் பண்ண போகிற எல்லா ஃபைல்ஸுமே நம்ம அந்த ஃபோல்டர் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும்ல. ஸோ அதான் நம்ம இங்கே சைடில் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்மளோட இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனால் நமக்கு உள்ள எந்த ஃபோல்டருமே இருக்காது, பிகாஸ் நம்ம எம்டியான ஃபோல்டர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணுவோமா? ஓகே, அதுக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்டென்ஷன் போயிட்டு HTML போடுவோங்க. அண்ட் நீங்கள் HTML CSS சப்போர்ட், HTML ஸ்னிப்பர்ஸ், இன்டர்டிசன் ஃபார்மசி நான் எதாச்சும் பண்ணிக்கோங்க. அந்த HTML ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஃபோல்டர் இருக்குது அண்ட் அதுக்கிட்ட இங்கே ஒரு 4 ஐக்கான் தெரியுதா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டு ஐக்கான் வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறது அண்ட் ரெண்டாவது இருக்கிறது நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் வந்து இங்கே இருக்குது, கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அது வேணாம்னா இங்கே இன்னொரு ஃபைல் இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு index.html அப்படி சொல்லி நேம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கான CSS ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி style.cs அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புது ஸ்டைல் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதை நம்ம ரெண்டையுமே ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போட்டுருக்கோங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டைல் கிளிக் பண்ணி அப்படியே இழுத்து இப்படி வச்சோம்னா நமக்கு ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு HTML வந்துருச்சு, பிகாஸ் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் இங்கே HTML தான். ஸோ நம்ம வந்துருச்சு. உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் உங்கள் ஃபைலை நேம் பண்ணுறத வச்சு உங்களுக்கு வந்து கீழே வந்துடும். டாட்டா HTML போட்டிருக்கோம்ல, அதனால் HTML வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம அதில் கோடிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக இவ்வளோ தான். இவ்வளோ தான் ஒரு கோடிங் பண்ணணும். அது இப்போ நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி நியூ ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டரில் பைத்தான் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிங்க. அந்த ஃபோல்டர் கூட நான் இப்போ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஆன்லைன் tutorial.py சொல்லி ஒரு பைத்தான் கிரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் வந்துருச்சு. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடில் வந்து இங்கே செலக்ட் இன்டர்பிரேட்டர் காட்டும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி நம்மளோட பைத்தான் ஜாவாவில் இதை ஒர்க் பண்ண சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக போகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இதை ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபோல்டர் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி எப்படி நம்ம கோடிங் பண்ணுறது சொல்லி தெரிஞ்சிருக்கும். அண்ட் எப்படி நம்ம பைத்தான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம்.